வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மழை விட்டு 10 நாட்களாகியும் வடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கும் மழைநீர் பாசி படர்ந்து பச்சை நிறமாக காட்சியளிப்பதுடன் துர்நாற்றமும் வீசுவதோடு தொற்றுநோய் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கே 10 நாளாக மழை பெஞ்சு யாரும் எந்த அதிகாரியும் வந்து கண்டுக்கல, பார்க்கல. தண்ணி இப்போ ஒரு வியாதிக்காரங்க உள்ளே இருக்காங்க, ஹேண்டிகிராஃப்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கூட மருந்து மாத்திரை கொண்டு போகிறதுக்கு முடியாது. ஆட்டோ வரமாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆட்டோவும் உள்ளே வந்தாலும் வரமாட்டேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த பச்சை பச்சைன்னு நல்லா புழு வருது, மண்ணு புழு எக்கச்சக்கமாக வந்து காலெல்லாம் கடிச்சு அரிக்குது அவங்க. அதே சமயத்தில் வீட்டில் இருந்தாலும் அந்த ஸ்மெல் உள்ளே வருது, சாப்பாடு கூட சாப்பிடக்கூடியமா வாமிட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அதிகாரி சொல்லி நீங்கள் வந்து அதை நிவர்த்தி பண்ணி இந்த தண்ணி வடிகாலை எப்படியாச்சும் வரும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுல்தான் வழங்க கேட்கலாம். சுல்தான், பல்வேறு பகுதிகளிலுமே மழை நின்ற பிறகு உடனேயே இந்த வெள்ளநீர் எல்லாம் நீக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுவிடும். ஆனால் 10 நாட்களுக்கு மேலாகியும் இங்கே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கம் என்ன? அகிரா, வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மேலவழுத்தூர் நூரியார் தெருவில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருப்புல வசித்து வருகின்றனர். மழை பெய்து 10 நாட்கள் முடிவுற்ற நிலையில் அந்த பகுதியில் மழைநீர் முழுவதும் வடியாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என்ற பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளை 10 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தேங்கியுள்ள மழைநீரின் கலர் மாறி பாசிகள் படர்ந்து பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. துர்நாற்ற வீசுவதுடன் விஷ ஜந்துக்கள் கலந்து அந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும், அவசர உதவிக்கு மருத்துவரிடம் செல்வதற்கு வாகனங்கள் கூட உள்ளே வருவதற்கு வழி இல்லாமல் இருந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகையால் சம்பந்தப்பட்ட இடத்தை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தேங்கி நிற்கும் மழை நீரை பொதுமக்களின் நலன் கருதி தொற்றுநோய் பரவாமல் இருக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியின் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுல்தான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335.